அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த காணொலிக்கான பதிவு நோக்கம் என்னவென்று பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. அதாவது மித்ரா வழியாக ப்ரோக்ராம் பந்த்வான் சீனார் சஹையா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மித்ரா அரசாங்கம் வழியாக லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய வகையான உதவி தொகைகள் இருக்கிறது. மக்களாகிய உங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் போய் சேரல. சோ அதனால தயவு செய்து இந்த காணொலியை முழுசா பாருங்க. சரி, அதாவது முதல்ல பாத்தீங்கன்னாங்க என்னென்ன பந்த்வான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல பந்த்வான் பஞ்சானா அலாம். இதுல இயற்கை பேரிடர்கள பாதிக்கப்பட்டவங்க, வெள்ளம், தீ விபத்து, தனருந்தோ, அதுக்கப்புறம் கடும் புயல்ல பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரிலாம் இருப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த பந்த்வான் பஞ்சனா அலாம்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 600 பேருக்கு இந்த பந்த்வான் அலோகேட் பண்ணிருக்காங்க. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா பந்த்வான் சேவா ரூமா. சோ யாரெல்லாம் சேவா ரூமா தேடுறீங்க, அதுக்கு பந்த்வான் வேணும் அப்படின்னா தயவு செய்து நீங்க இதற்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 1200 பேருக்கு இந்த உதவித்தொகை அலோகேட் பண்ணிருக்காங்க. மூன்றாவதா பாத்தீங்கன்னா பந்த்வான் கப்பல்வான் ஹரியான் ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க உறவினர்கள், குடும்பத்தினர் யாராவது ஓகேவா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தினசரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பந்த்வான் வேணும், காசோலை வேணும் அப்படின்னா தயவு செய்து இந்த விண்ணப்பத்தை தயவு செய்து பூர்த்தி பண்ண சொல்லுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பந்த்வான் கசியாத்தன் குரானிக் இல்னஸ். அதாவது பாத்தீங்கன்னா முக்கியமான இக்கட்டான சில நோய்கள்லாம் இருக்கும் இல்லையா, கிரிட்டிக்கலான ஒரு நோய்கள்லாம் இருக்கும். அதுல உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து இந்த பந்த்வானுக்கு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பந்த்வான் கத்தில் போலிலாராஸ். அதாவது வீட்டுல பாத்தீங்கன்னா சில பேர் படுத்த படுக்கையா இருப்பாங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் பெட் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதற்கு அப்ளை பண்ணலாம். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பந்த்வான் கைராட் மத்தியன். அதாவது உங்க வீட்டுல யாராவது இறந்தவங்க இருப்பாங்க, அந்த இறந்து போனவங்களுக்கு சார்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க குடும்பத்தினருக்கும் ஒரு உதவி தொகை கிடைக்கும். பாத்தீங்கன்னா 1200 பேருக்கு இந்த விண்ணப்பத்துக்கு ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பந்த்வான் ஈபு பர்சாலின். இப்பதான் ரீசெண்டா நீங்க பிரெக்னன்சி ஆயிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இப்ப உங்களுக்கு பேபி பிறந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து நீங்க இதற்கு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இதற்கான ஒதுக்கீடே பாத்தீங்கன்னா 2026 பேருக்கு இந்த பந்த்வான் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு பந்த்வானுக்கும் பாத்தீங்கன்னா ஷரத் கலாய்க்கா எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தயவு செய்து நீங்க இதெல்லாம் எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்திருப்போம். இந்த லிங்க்ல போயிட்டு தான் நீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க அப்லோட்டா வச்சுக்கணும். ஷரத் கலாய்க்கான் படிச்சுட்டு நீங்க அப்லோட் பண்ணுங்க. மேல் விவரங்களுக்கு நம்ம CICN நாட மறந்துடாதீங்க.